ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். தடித்தவோர் மகனை தந்தை என்று அடித்தால் தாய் உடனணைப்பன், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அனுப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்தடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அரியன் இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய 246வது கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொள்வதற்கான இனிய வாய்ப்பை உருவாக்கி தந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் திருச்சியிலே இருந்து வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்ரீராமஜெயம் 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 ஆரம்பிப்பேன். மரியாதைக்குரிய ஜானகிராமன் ஐயா அவர்கள் நம்முடைய சபையை பெருமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால், ஏன்னா மகான்களுக்கு முன்னால் அடியனுடைய 2 கருத்துக்களை சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன். அடியன் எப்பொழுது டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏதோ 2 கருத்துக்களை எடுத்துச் சொல்வதை பழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அடியன் இந்த ஜோதிட உலகிலே காலடி எடுத்து வைப்பதற்கு காரணமாக விளங்கிய சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்கள் அமரத்துவம் அடைந்து விட்டார். அந்த உத்தமனுடைய திருவடிகளை இந்த சபையிலே வழங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய இந்த மரபணு ஜோதிடத்தினுடைய ஆய்வாளர் மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பருக்கு இந்த திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 கருத்துக்களை உங்கள் முன் பணியோடு வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த மரபணுன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீன், முன்னோர்களுடைய அந்த ஜீனுடைய வழியிலே நமக்கு வழி வழியாக நம்முடைய குழந்தைகள் அந்த பிறக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். ரொம்ப உதாரணமாக ஒரு குழந்தை ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். இன்னொரு குழந்தை மகம் நட்சத்திரத்திலே பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். இந்த 12 ராசி கட்டத்திலேயும் நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். நெருப்பு ராசின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னவோ, அதற்குரிய கிரகங்கள் எதுவோ அதோ ஒரே மாதிரி இருக்கும். மேஷம், சிம்மம், தனுசு. அதே போல நிலராசி எல்லாத்துக்கும் பொருந்தும். நிலராசியினுடைய திரிகோண ராசிகளிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கும். காற்று ராசிக்கும் அப்படித்தான், நீர் ராசிக்கும் அப்படித்தான். இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது நம் மரபணு ஜோதிடத்திலே ரேவதி நட்சத்திரத்தையும் மகம் நட்சத்திரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய 9வது பாவம் 9வது பாவம் என்று சொன்னால் அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு 9வது பாவமாக விருச்சிகம் வரும். அந்த விருச்சிகத்திலே அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதே போல தனுசிலே மூல நட்சத்திரம் இருக்கிறது. அந்த தனுசிலே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தினுடைய 9வது பாவம் என்று சொன்னால் சிம்மம், மகம். ஐயா வணக்கம் வணக்கம். எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க அப்படி அடி எடுத்து கொடுத்தா
முருகப்பெருமானுக்கு திருவண்ணாமலை மகான் ஐயா ரமண மகிழ்ச்சியில் அந்த அருணகிரிநாதருக்கு முருகன் அரிய கொடுத்ததை போல அப்படின்னு ஒரு நினைச்சுக்கிறேன், வேற ஒண்ணு. அப்ப மகம், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தந்தையுடைய அந்த மரபணு எந்த அடிப்படையில் இருக்கும்? ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாப்புல, மகம் நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாப்புல நினைச்சா, அந்த குழந்தையுடைய தந்தையினுடைய அந்த மரபணு தொடர்பு எந்த அடிப்படையிலே இருக்கும் என்பதை 200 வார்த்தைகளால் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மகம் என்று சொன்னால் அது சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்டது. ரேவதிக்கு கேட்டை என்று குறிப்பிட்டோம், அந்த கேட்டையும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டது. ஆகையினாலே தந்தையுடைய ஜாதக அமைப்பு சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டதாக இருக்கும். அப்ப சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டதாக இருக்கும் சொன்னா அதற்கு ஏதாவது லக்னங்கள் இடம்பெற வேண்டும் அல்லவா? அந்த லக்னங்கள் என்று சொன்னால் கன்னி லக்னம் அல்லது துலா லக்னம். இந்த கன்னி லக்னத்தையும் துலா லக்னத்தையும் தந்தையினுடைய லக்னமாக அமையும். இல்லையா, இந்த கன்னி லக்னமும் லக்னம் அமையல, துலா லக்னமும் லக்னம் அமையல, வேறு லக்னமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அந்த வேறு லக்னத்துடைய லக்ன அதிபதி இருப்பார் அல்லவா? அந்த லக்ன அதிபதியானவர் இந்த கன்னியிலேயோ அல்லது துலாத்திலேயோ இடம்பெறுவார். இது ஒரு மேல் பாயிண்டா வச்சுக்கணும். இந்த கன்னி லக்னத்துக்கு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். இந்த மூலத்திரிகோண வீட்டில் கன்னியில இடம்பெறக்கூடிய 2 கிரகங்கள் மூலத்திரிகோணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் அங்கு மூலத்திரிகோணம், அதே நேரத்தில் ராகு அந்த வீட்டில் மூலத்திரிகோணம் அடைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராகு பிறந்த நட்சத்திரம், ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரத்தை அங்கு வகிக்கிறார்கள். சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், இப்படி நவகிரகங்களுக்கும் பிறந்த நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. இந்த பரணி கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய, சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ஆகையினால்தான் ரேவதி நட்சத்திரத்திலேயும் மகம் நட்சத்திரத்திலேயும் பிறந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய மரபணு தொடர்பு சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டதாக இருக்கும் என்று குறிப்பிட விரும்புகின்றேன். லக்னத்தை சொன்னேன். இந்த பாவம் என்று சொன்னால் 6ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் எடுக்க வேண்டும். இந்த 6ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் அந்த தந்தையினுடைய லக்னம் எதுவாக என்று வந்துவிட்டோம். இந்த கன்னி லக்னம் துலா லக்னம் இல்லாமல் வேறு லக்னமாக அமைந்தால் கூட அவருடைய 6ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கிரகங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு 2 கிரகங்களை எடுக்கணும். அந்த கிரகங்கள் எது என்று கேட்டால் சுக்கிரனையும் ராகுவையும் சொல்லுவார்கள். இந்த சுக்கிரனை சொன்னதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம், சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம், ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. இந்த சுக்கிரனும் ராகுவும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அந்த சுக்கிரனும் ராகுவும் தந்தையினுடைய ஜாதகத்திலே லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் என்று ஒரு நிதானமான செய்தியை இப்போ உங்களுக்கு முன் பதிவு செய்திருக்கின்றேன். இதே போல நீங்கள் பரிசீலனை செய்து பாருங்கள். நான் மரியாதைக்குரிய பரிபூர்ணம் அம்மா அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தை இதே தலைப்பிலே ஒரு நட்சத்திரத்தை சொல்லுங்கள் என்று கேட்ட உடனே அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை சொன்னார்கள். ஆனால் அதுக்கு நான் சொல்லும்போது சற்று மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தி விட்டேன். அதாவது என்ன புரிஞ்சுது, எனக்கு புரிந்தாலும் கூட நான் அதற்கு ஒரு கமெண்ட்ல போட்டேன். நான் தவறு செய்து விட்டேன்,
ஏன்னா அவங்க சொன்ன முறை தவற சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன். தவறு, நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுங்கிற மாதிரி செய்தியாக சொல்லி அவருக்கு சொன்னேன். இங்கே மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்காருங்களா? எங்க இருக்காருங்க? மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்கள் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். காரணம் இருக்கு. இடையில இந்த வார்த்தை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவருடைய யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். அவரோடு மட்டும் இல்லை, எல்லாரோடையும் பார்ப்பேன். எனக்கு பொழுதுபோக்கே அதுதான். அப்படி பார்க்கும்பொழுது மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தொடங்குவதற்கு முன்னால் குழல் இனிதை யாழ் இனிதை என்ப தம் மக்கள் மழலை சொற்காளரும் வள்ளுவருடைய குரல். ஒரு குழந்தை மிக இனிமையாக அந்த ஆரம்பித்து அந்த நிகழ்வை சொன்னதற்கு பிறகு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குவார். இப்பொழுது நான் என்ன சொல்ல போகிறேன் கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு ஐயா ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதிக்கணும். உங்களுக்கு நான் வழிவிட்டுருவேன், குறுக்க யாருக்குமே நிற்க மாட்டேன். நான் அவர்களுக்கு முன்னால் பேசுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் மகான்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறு மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மனிதரை கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இப்ப தொழிலை பற்றி சொல்ல போறேன். தொழிலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய தொழிலை அறிவதற்கு 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை வைத்துக் கொண்டு அந்த குழந்தையினுடைய தந்தை என்ன தொழிலை செய்வார் என்பதற்கு அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். இந்த 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னதற்கான காரணம், எப்பொழுதுமே நாம் 9ஆம் பாவம் தகப்பனுடைய ஸ்தானம். அப்போ 9ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவமாக விளங்கக்கூடியது 2ஆம் பாவம். 9ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவமாக விளங்கக்கூடியது 6ஆம் பாவம். ஆகையின் காரணத்தினாலே ஒரு குழந்தையுடைய ஜாதகத்திலே 2ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் ஒரு தகப்பனுடைய தொழிலை அறிவதற்கு எடுக்க வேண்டும். இப்ப ஒரு தகப்பன் ஒரு இன்ஜினியராக இருக்கார், ஒரு பேச்சுக்காக சொல்றேன். டாக்டரா இருக்கலாம், மருத்துவத்துறையா இருக்கலாம். நம்முடைய மகன்கள் எல்லாம் கிரகத்துக்குரிய காரகத்துவத்தை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த இன்ஜினியர், கட்டடக்கலை வல்லுநர், இதெல்லாம் பிஇ படிச்சிருப்பாங்க, அந்த இன்ஜினியரா இருப்பாங்க. அவருடைய குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை இந்த 2ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த இன்ஜினியருக்கு உண்டான கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 4. அது செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது. அப்ப குழந்தைகளுடைய ஜாதகத்திலே 2ஆம் பாவாதிபதியோ 6ஆம் பாவாதிபதியோ இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதியிலே இருக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். அடுத்து பாவம். பாவம் என்று சொன்னால் 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவத்தை சொன்னதற்கான காரணம், அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவம். ஆனா தகப்பனுடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவம் என்பது 5ஆம் பாவம். ஏதோ 9க்கு 11 நாம் எடுக்கணும். அப்ப இந்த 5ஆம் பாவத்தினுடைய தொடர்பு தந்தைக்கு இருக்க வேண்டும். 2ஆம் பாவத்தோடைய 6ஆம் பாவத்தோடைய தொடர்பு பெற வேண்டும். எதற்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவ இணைவுகள், பாவத் பாவா என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பாவ இணைவுகள் எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். நம்ம எடுத்த உடனே அந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவுக்குண்டான நட்சத்திரங்களை சொன்னேன். 2ஆம் பாவாதிபதி, 6ஆம் பாவாதிபதி அந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதியில் இருக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ இடம்பெற வேண்டும். இதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான காரகத்துவங்களை கண்டு தேர்ந்து தெரிந்து
நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஐயாவிற்கு வழிவிட்டு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய மிக்க மீதின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதெல்லாம் அழகா எடுத்து சொல்லலான்னு சொல்லி உங்களிடமிருந்து ஐயா இருக்கட்டும் உங்களிடமிருந்து விடை பெறலாம் என்று நினைத்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.